மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உலக அளவில் எந்தெந்த நாடுகள் அதிக அளவு தங்கங்களை வைத்துள்ளது. அதாவது அரசாங்கம், ஒரு நாட்டின் அரசாங்கம் எவ்வளவுக்குள்ள தங்கத்தை வச்சிருக்கிறாங்க, இந்த பட்டியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த தங்க இருப்பு பட்டியலை வெளியிட்டது யார் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில். சரிங்களா? அந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஆனது 1987 ஆண்டு அன்று உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் இங்கிலாந்தின் லண்டனில் இருக்குது. சரியாமா? இந்த உலக கோல்டு கவுன்சிலோட ஒரு பிரான்ச், ஒரு கிளையானது இந்தியாவில் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. 2011 ஆண்டு முதல் இந்த கிளையானது செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? அதே மாதிரி சமீபத்தில் வெளியிடப்பட்ட அந்த உலக தங்க இருப்பு பட்டியலை வேர்ல்டில் தொடர்ந்து டாப்பில் இருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 1133 டன் தங்கத்தை அமெரிக்க அரசு இருப்பாக வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இந்த பட்டியலில் இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. சரிங்களா? ஜெர்மனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3330 டன் தங்கத்தை தான் வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா 8000 டன்னுக்கு மேலே இருக்குது. செகண்ட் பிளேஸு 3000 டன்னுக்கு மேலே தான் இருக்குது ஜெர்மனியில். இந்த பட்டியலில் சரிங்களா 3ஆம் இடத்தில் அமைந்துள்ள இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி நாடு. ஓகேமா? இந்த பட்டியலில் இந்தியா பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 880 டன் தங்கத்தினை இந்தியா இருப்பாக வச்சுட்டு வேர்ல்டுலேயே அதிக அளவு தங்கத்தை இருப்பாக வைத்துள்ள நாடு அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா 9ஆம் இடத்துல இருக்கு. மறந்துடாதீங்க. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, வேர்ல்டு கோல்டு கவுன்சிலின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? அதே மாதிரி இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வெளியிட்ட அந்த அறிக்கையின்படி உலகத்திலேயே அதிகளவு தங்கம் வைத்துள்ள நாடு எது? இந்தியா அந்த பட்டியலில் எந்த இடத்துல இருக்கிறாங்க? இதற்கான பதிலாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.